பழனி பாத யாத்திரையாக போகிறவங்களுக்கு அன்னதானம் போடுற வீடியோ தான் இது. இது வந்து நாங்கள் தை 1 அன்னைக்கு பண்ணுவோம். கடைக்கிட்ட தான் அது செய்வோம். கடைக்கிட்ட இருக்க வீடுங்க நிறையா பேர் சேர்ந்து செய்வோம். இது கிட்டத்தட்ட ஒரு 15 பேராட்ட சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சமாக ஷேர் பண்ணி செய்வோம். இது இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டியாம்பட்டி, சேலம், வெண்ணந்தூர் அந்த சைட்லேருந்து வரவங்க தான் இந்த பக்கமாக வருவாங்க. நேரமாகவே வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. நாங்கள் வந்து காலையிலேயே சமையல் ஆரம்பித்து 1 மணிக்கு கரெக்டாக ரெடி பண்ணிட்டோம். இந்த தடவை சாப்பாடு, பருப்பு சாம்பார், ரசம் தான் செஞ்சுருந்தோம். சாப்பாடு வந்து கிட்டத்தட்ட இந்த தடவை 30 கிலோ வரைக்கும் அன்னதானம் பண்ணோம். இனிஷியலாக 22 கிலோ தான் செஞ்சுருந்தோம். பட் அதிக பேர் வர வர அது தீர்ந்ததுனால மறுபடியும் செஞ்சுட்டே தான் இருந்தோம். 1 மணிக்கு ஆரம்பித்து 4:30 மணி வரைக்கும் அது செஞ்சோம் அன்னதானம். சாம்பார் பாருங்கள், இப்படி தான் வச்சோம். 10 கிலோ பருப்பு போட்டு சாம்பார் வச்சுருந்தோம். காய்கறி கிட்டத்தட்ட 7-8 கிலோ போட்டிருந்தோம். கடைக்கிட்ட கொஞ்சம் இடம் இருக்குது, ஒரு வீடு முன்னாடி. அங்கே தான் எப்போயுமே அன்னதானம் பண்ணுவோம். எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வேலை வந்து கலந்து செஞ்சுக்கிட்டு, சர்விங்கும் அப்படி தான். கொஞ்சம் நேரம் ஒருத்தர், இன்னும் கொஞ்சம் நேரம் ஒருத்தர்னு எல்லாருமே ஷேர் பண்ணி தான் எல்லாமே செஞ்சிட்ருந்தோம். இந்த அன்னதானம் வந்து நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இது செய்கிறாங்க. வேறு வேறு மாதிரி செய்வாங்க. ஒரு இடத்துல பருப்பு சாதம், ஒரு இடத்துல தக்காளி சாதம், சில இடங்களில் காலைல டிஃபன் போடுவாங்க, இட்லி, வெண்பொங்கல் அப்படியெல்லாம். நாங்கள் எப்போயுமே மதியம் தான் செய்கிறது. ஏன்னா சாப்பாடுனா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் நடக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி வருஷம் இங்கேயே வந்து சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஏன்னா 1 இயர் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் இயரும் அந்த இடத்துல நடக்கும் அப்படி. முதல் 2-3 வருஷம் நாங்களும் தக்காளி சாப்பாடு தான் அன்னதானம் பண்ணோம். ஆனால் அது சாப்பிட்றவங்களுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன்னா அதில் இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் இப்படி மாற்றிக்கிட்டோம். ஒரு வருஷம் மொச்சக்கொட்டை பூசணிக்காய் குழம்பு செய்வோம், ஒரு வருஷம் பருப்பு சாம்பார் செய்வோம். அந்த மாதிரி ஒரு வருஷம் ஒயிட் ரைஸு, குழம்பு, ரசம் இருக்க மாதிரி அப்படி பண்ணிக்குவோம். அது சாப்பிட்றவங்களும் வந்து இதுதான் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இதே கண்டினியூ பண்ணிக்கிட்டோம். எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டு அங்கேயே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போவாங்க. பார்த்தாவே நமக்கு திருப்தியாக இருக்கும். நம்மளால் நடப்பாதையாக போக முடியலைனாலும் வரவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லன்ச் ரெடி பண்ணி அவங்கள சாப்பிட வச்சு அவங்கள ரிலாக்ஸ் பண்ணி அனுப்புறது, அதுவே நமக்கு வந்து ஒரு திருப்தி. ஒரு பேட்சாக வந்து சாப்பிட்டு அவங்கவுங்க வண்டியில் கிளம்பிடுவாங்க. வண்டி எல்லாருமே எடுத்துகிட்டு தான் வருவாங்க. சப்போஸ் ஒரு சிலரால் நடக்க முடியலைன்னா அவங்க கொஞ்சம் தூரத்துக்கு வண்டியில் ஏறிக்குவாங்க. அப்புறம் ஒரு ஈவினிங் டைம் அந்த மாதிரி இறங்கி மறுபடியும் நடக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் நடப்பாங்க. சாப்பிட்டு ஒரு குரூப்பாக இப்போ கிளம்புறாங்க. சாப்பிட்டதுனால எல்லாருனாலையும் நடக்க முடியாது கொஞ்சம் நேரத்துக்கு. அதனால் எல்லாருமே வண்டியில் கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிப்பாங்க. இதோ ஒரு வண்டியோட ஃப்ரண்ட் வியூ. இங்கே முருகர் வச்சு அலங்காரம் பண்ணி இப்படி தான் வண்டி எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லா வண்டியிலையும் ஸ்பீக்கர், பாட்டுன்னு ஜோராக தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு செஞ்ச சாப்பாடு தீர்ந்துட்டதுனால மறுபடியும் வடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ஜென்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. யாருமே லேடிஸ் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, எல்லாருமே சேர்ந்து தான் செய்வாங்க. ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த வடிக்கிற பாத்திரம் எடுத்துகிட்டு போய் வடித்து கொடுத்தாங்க. மறுபடியும் அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குழம்பு சேர்த்தி தான் வச்சுருவோம் எப்பயுமே. சணல் சாக்கு போட்டு டைட்டாக கட்டி ஒரு முட்டை கொடுத்து சாய்ச்சிருவாங்க வடிக்கிறதுக்கு. இந்த கடைக்கிட்ட இருக்க வீடுங்களில் கலர் கோலம் போட்டிருந்தாங்க பொங்கலுக்கு. அதையும் ஒரு கவர் பண்ணியிருந்தோம் வீடியோவுக்கு. இல்லை குட்டீஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. வீடியோவில் நாங்களும் வருவோம் அப்படின்ட்டு ஹாப்பி பொங்கல் போட்டு கோலம் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த வீடுங்களில் இருந்த குட்டீஸும் அன்றைக்கி லீவுங்கிறதுனால மருதாணியெல்லாம் வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பசங்க வந்து இப்படி இந்த ஸ்பேஸில் விளையாண்டுட்ருப்பாங்க எப்பயுமே.
அவங்களாம் சாப்பிட்டு அவங்க விளையாட போயிட்டாங்க. இப்படி ஓப்பன் ஸ்பேஸில் விளையாடுறது தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பால் விளையாண்டுட்ருக்காங்க. இந்த குட்டி பையன் அவங்க அம்மா போட்ட கோலத்தை காட்டுறான். இதுதான் எங்கள் அம்மா போட்ட கோலம் அப்படின்ட்டு. இந்த பொண்ணு அழகாக மருதாணி வச்சுருந்தாங்க. வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னோடனே வந்து கையெல்லாம் காட்டி என்னையும் எடுங்க அப்படின்னு ஹாப்பி பொங்கல் அப்படிலாம். இன்னொரு குரூப் வந்து இந்த வேல் கொண்டு வந்திருந்தாங்க கையில். ஒருத்தர் வேல், காவடி, கரும்பு காவடி அந்த மாதிரிலாம் நிறையா கொண்டு வருவாங்க. இந்த தடவை ஒரு வேல் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த வேல் ஒரு பக்கம் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் சாப்பிட்டு கிளம்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதப்போ கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுச்சு டைமு. நிறைய பேர் சாப்பிட்டு புறப்பட்டாங்க. நிறையா பேர் இனிமேலும் வந்துகிட்டே தான் இருந்தாங்க. எல்லாம் மோஸ்ட்டாக வந்து ஜென்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறையா ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. லேடிஸ் ஆகட்டும், குழந்தைய கூட தூக்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபீட் பண்ணுற குழந்தைய கூட தூக்கிட்டு வந்திருந்தாங்க. இது காவடி அழகாக இருக்குது. நல்லா டெக்கரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. சாப்பிட்டு அப்படியே எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கூடயே வண்டியும் போகுது. நிறையா பேர் நம்ம வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சு பாய் சொல்லிட்டுலாம் போனாங்க. நைட் வரைக்கும் போயிட்டே தாங்க இருந்தாங்க. இது வந்து நைட் டைம் ஒரு வண்டி வந்தது. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். வாங்கிக் கொண்டாள் முருகப்பெருமானை. Thank you for watching. Bye.